ஜெரி, சம்பவ இடத்துல ஐஜி அஷ்ரகாக் தலைமையிலான குழு விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. நீதிமன்றம் இந்த குழுவை விசாரணைக்காக நியமித்திருக்கிறாங்க. இந்த குழுக்கு ஏதேனும் கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கா? இத்தனை நாட்களுக்குள்ளாக இந்த விசாரணையை முடித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு போன்ற கால நிர்ணயம் ஏதேனும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கா? முதலாவதாக இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வுக்கு முன்னதாக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அவர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்ததோடு பாதிக்கப்பட்டவர் மற்றும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை சந்தித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் தொடக்கத்தில் கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவர் மாற்றப்பட்டு ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் பொறுப்பேற்றார். தற்போது வழக்கை மேலும் ஆழமாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரகாக் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதில் நாமக்கல் எஸ்பிக்கள் சியாமலா தேவி, விமலா உள்ளிட்ட பலர் உயர் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கின்றனர். ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் நேற்று வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஐஜி அஷ்ரகாக் தலைமையில ஒப்படைத்திருக்கிறார். இந்த சூழலில் தான் அஷ்ரகாக் தன்னுடைய எஸ்ஐடி குழுவினருடன் சம்பவ இடத்துமான வேலுசாமிபுரத்துல இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார். விசாரணையின் போக்கு தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் அஷ்ரகாக் இந்த விசாரணையை முடிப்பேன் என்றும் அதிகாரியிடம் தெரிவித்திருக்கிறார். ஜெரி, இன்றைய காலை இந்த விசாரணை குழுவானது மாவட்ட ஆட்சியர்கிட்ட பல்வேறு விவரங்களை கேட்டறிந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்னென்ன விவரங்களாம் கேட்கப்பட்டிருக்கு, அதனைத் தொடர்ந்து தற்போது சம்பவம் நடைபெற்ற வேலுசாமிபுரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த விசாரணை குழுவில் இவர்கள் 3 பேரையும் தாண்டி மேலும் சில அதிகாரிகள் சேர்க்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. மொத்தம் எத்தனை அதிகாரிகள் இந்த விசாரணை குழுவில் இருக்கிறாங்க, அது பற்றிய விவரங்கள்? முன்னதாக பல்வேறு அதிகாரிகள் இந்த விசாரணையை, அதாவது ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் பொறுப்பேற்றார். பின்னர் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரகாக்கிடம் இந்த வழக்கு வந்திருக்கிறது. இந்த விசாரணையுடைய தீவிரம் என்னவென்றால் ஆழமாக விசாரிப்பதன் காரணமாகவே நீதிமன்றம் இந்த எஸ்ஐடியை உருவாக்கியிருக்கிறது, இந்த குழுவை நியமித்திருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது. எதிர்கட்சிகள் மூலம் சரியாக விசாரணை இல்லை, தனிநபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐயிடம் விசாரிக்க வேண்டும் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் கோரிக்கைகளும் வைத்திருக்கக்கூடிய சூழல் தான் நீதிமன்றம் தாமாக முன் வந்து எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் தொடக்கத்தில் கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த டிஎஸ்பி செல்வராஜ் தான் நீதிமன்றத்திலும் வாதாடி இருந்தார். இந்த சூழலில் பின்னர் அவர் மாற்றப்பட்டு ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் பொறுப்பேற்றார். தற்பொழுது வழக்கை மேலும் ஆழமாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரகாக் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதில் நாமக்கல் எஸ்பிக்கள் சியாமலா தேவி, விமலா உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஷியாம், தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.